லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து நம்ம கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இது வந்து நம்ம கோதுமை மாவில் செய்கிற கொழுக்கட்டைங்க. எப்போவுமே நம்ம அரிசி மாவில் தாங்க செய்வோம். பச்சரிசி மாவில் ஹெல்த்தியாக எப்படி கொழுக்கட்டை கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவை பொருள்னு பார்க்கலாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு வச்சு பூஜை பண்ணலாங்க. வாங்க இதுக்கு என்ன தேவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் பற்ற வச்சு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கூட ஊற்றிக்கோங்க, அரை ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. நெய் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாங்க. கோதுமை மாவு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. கோதுமை மாவு நல்லா வாசனை வரணுங்க. நல்லா வந்து வறுத்துன்னு வாசனை வருங்க. அப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கோதுமை மாவு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. நம்ம பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம வறுத்துட்டோங்க. இப்போ நம்ம வந்து இது வறுக்கும்போதே பாருங்கள் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம இது கூட ஒரு பிஞ்சு, அப்போ தாங்க நம்மளுக்கு திதிப்பு வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாங்க. நம்ம நல்லா வறுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு வாசனை நல்லா இருக்குங்க. கோதுமை மாவோட வாசனை. நெய் ஊற்றி வறுக்கிறோங்க. உங்களுக்கு நெய் இஷ்டம் இல்லைன்னா சும்மா கூட வறுத்துக்கலாங்க. பாருங்கள், வறுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம இது வந்து எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அடுத்தது வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறோங்க. அதுக்கு வந்து 3/4 கப்பு வெல்லம் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிடுவோன்னா கொஞ்சம் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 1/4 கப்பு தண்ணி போதுங்க இதுக்கு. இது பாகுபாதெல்லாம் வர தேவைங்க, கரைஞ்சா போதுங்க நம்மளுக்கு. வெல்லம் வந்து கரைஞ்சிட்டோன்னே நம்ம வெடிக்கட்டி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா தூசு மண் எல்லாம் இருக்குங்க. அதனால் நம்ம கரையை வச்சுட்டு நம்ம வெடிக்கட்டி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து கரைஞ்சா போதுங்க. நம்மளுக்கு பாகுபதெல்லாம் வர தேவையில்லைங்க, கரைஞ்சா போதுங்க. பாருங்கள், கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. மாவு வச்சுட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெல்லம் பாருங்கள் கரைச்சி வச்சுக்கிறோம், அது வந்து நம்ம வெடிக்கட்டி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கலாங்க. பாருங்கள், வெள்ளை தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது, அதையும் நம்ம வெடிக்கட்டி ஊற்றிடலாங்க. சரியாக போயிடுங்க. பாருங்கள், சூடு ஆறட்டுங்க. நம்ம அப்புறமா வந்து கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, அது கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. அடுத்தது வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்ம நீங்கள் எதுனா ஒன்று கூட போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டால். அதனால் வந்து நான் துருவியும் போட்டுக்கிறேன், கட் பண்ணியும் போட்டுக்கிறேங்க. நீங்கள் துருவினா போட்டுக்கோங்க, இல்லைனா கட் பண்ணினா போட்டுக்கோங்க. நான் வந்து ரெண்டும் சேர்க்குறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக போயிடுச்சுங்க தண்ணி. உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக போயிடும். பாருங்கள், சூடு ஆறிட்டோடனே நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்குங்க. பிசைஞ்சிக்கின்னு நம்ம சின்ன சின்ன உருண்டையை எடுத்து நல்லா இப்படி பிடிச்சிட்டு இப்படி புடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் புடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணி நம்ம வேக வைக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு வச்சு தாங்க நம்ம கொழுக்கட்டை செய்வோம். இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு வச்சு கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வித்தியாசமான டேஸ்ட்டோடு ரொம்ப விநாயகர் சதுர்த்தி வருதுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கோதுமை மாவில் கொழுக்கட்டை செஞ்சு
வித்தியாசமாக கொடுங்க, குழந்தைங்களுக்கு பெரியவங்களெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் ஒரு கப்பு மாவு எடுத்ததுக்கு இவ்வளோ கொழுக்கட்டை வந்திருக்குதுங்க. இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே நான் வந்து துணி, நம்ம இட்லி துணி போட்டுக்கலாங்க. ஏன்னா இதில் நான் எண்ணெய் தடவிட்டு ஏன் இட்லி தட்டில் வைக்கலைன்னா, நம்ம வந்து வேக வைக்கும் போது அந்த ஆவி தண்ணி வந்து இதில் விழுந்து அப்படியே நின்றுடுதுங்க. அதனால் கொழுக்கட்டை வந்து ஒரு மாதிரி சொதனுக்குது. அதனால் நான் வந்து ஒரு துணி போட்டுட்டு அந்த துணி மேலே எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சிட்றேங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவை வறுத்துருக்கோங்க. 10 நிமிஷத்தில் நம்ம இந்த கொழுக்கட்டையை செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸிங்க. ஹெல்த்தியாக கோதுமை மாவில் கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்குறோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டுக்கிறோங்க. நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டையை எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், கொழுக்கட்டையை எடுத்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாங்க. பாருங்கள், ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாங்க கொழுக்கட்டையை. பாருங்கள், வெந்துடுச்சுங்க நல்லா. நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம அந்த துணி போடாத வச்சோம்னா தண்ணி வந்து இங்கே நின்றுடுங்க. அதனால் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்குது, இப்படி வராதுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்ட்டு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நான் ஒரு கப்பு மாவு எடுத்ததுக்கு இவ்வளோ 15 கொழுக்கட்டைக்கு வந்திருக்குதுங்க எனக்கு. நீங்கள் வந்து 10 மினிட்ஸில் சீக்கிரம் செஞ்சிடலாங்க. நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டை செஞ்சு பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கெலாம் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கலாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.